தேங்க்ஸ் தாத்தாவுக்கள. அது என்னமோ தெரியல, என்ன மாயம்னே தெரியல, இந்த போலீஸ் யூனிஃபார்மை போட்டதும் உடம்புல ஒரு பவர் வந்த மாதிரி இருக்குடா. எத்துதான் இல்ல உங்களுக்கு மட்டுமாண்ணே, எனக்கும் தான். இந்த கோட்டு சுட்டு போட்டதும் நிஜமாவே இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மாதிரியே ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா பாத்துங்களேன். அப்புறம் என்ன பத்தியும் என் கெட்ட பத்தியும் ஒண்ணுமே சொல்லியேனே. பார்க்கறதுக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு, ஆனா பேச்சு சரியில்லையே. இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி பேசாம கொஞ்சம் கெத்தா கம்பீரமா பேசினா அப்புறம் நீயும் முழுசா இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மாதிரி ஆயிடுவ. அப்படி என்ன சொல்றீங்க? இப்ப பாருங்க. ஹலோ, மை நேம் இஸ் சொக்கலிங்கம், இன்கம் டேக்ஸ் ஆபீசர். இது போதுமானே? ஆளோட வீட்ல ரைடு பண்ணி அந்த பணத்தை வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு வந்தா போதும். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி தான் வீட்ல இருக்கிற பணத்துக்கு கணக்கு வச்சுக்காம இருக்கிற ட்ரஸ்டிக்கு பணம் இல்லாம இருக்கிறத கண்டுபிடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் மாட்டான். அதனால இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வெளியில யாருக்கும் தெரிய போறதில்ல. பணத்தையும் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடலாம். அண்ணா, அண்ணிய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன். பாரதி, நாம பண்ண போற விஷயம் தப்பா இருந்தாலும் அதுக்கான காரணம் சரியாவும் நியாயமாவும் இருக்கிறதால நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். ஏங்க, இவங்க வந்து 7 அடுக்க தானே உட்கார்ந்துருக்கான். அதான் ஒன்னும் புரியல பவானி. நானும் இவ பிளான் என்னன்னு புரியாம தான் கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்துருக்கேன். வந்தவ சும்மா இல்லாம தைரியமா நிறைய காசு இருக்கிற மாதிரி ஏன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னமோ இவன் நடந்துக்கிறத பார்த்தா இதை பிளான் பண்ணிருக்காளோன்னு தோணுது. நீ பதட்டப்படாத பவானி. அவளால என்ன பண்ண முடியும்? சும்மா வீம்புக்கு 1 ரூபா 2 ரூபான்னு ஏலம் கேட்க மட்டும்தான் முடியும். அவன் நம்மளை டென்ஷன் படுத்தி பார்க்கத்தான் இங்க வந்திருக்கா. மற்றபடி அவகிட்ட காசெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன பவானி, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாம, குழப்பத்துல ஒண்ணுமே புரியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்துருக்கியா? இதெல்லாம் சும்மா சாம்பிள் மட்டும்தான். மெயினான ஆட்டத்தை நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஆட ஆரம்பிச்ச உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறது கன்ஃபார்ம். எட்டு கோடி 1 ரூபாய். 8 கோடியே 10 லட்சம். 8 கோடியே 10 லட்சம். 8 கோடி 10 லட்சம். வேற யாராவது கேக்குறீங்களா? 8 கோடியே 20 லட்சம். 8 கோடியே 20 லட்சம். 8 கோடியே 20 லட்சம் ஒரு தரம். 8 கோடியே 50 லட்சம். ஏங்க, இவளை பார்த்தா ஏலம் கேட்க வந்தவ மாதிரி தெரியல. ஆனா மனசுக்குள்ள வேற ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். அதெல்லாம் ஒண்ணு இருக்காது பவானி. அவளை பொறுத்த வரைக்கும் உன்னை டென்ஷன் படுத்தி பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த ஏலம் விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா மூக்கம் புடிச்சுக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கா பாருங்க. இவளுக்கு என்னங்க பண்றதா? 8 கோடியே 50 லட்சம் ஒரு தரம். 8 கோடியே 50 லட்சத்தி 1 ரூபாய். 8 கோடியே 50 லட்சத்தி 1 ரூபாய். ஏங்க, எனக்கு என்னமோ இவ சும்மா வந்த மாதிரி தெரியல. இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் நம்ம முன்னாடி இவ்வளவு தைரியமா வந்து உட்கார்ந்துருக்கான். அன்னைக்கு ஆபீஸ் டீலிங் முடிகிற நேரத்துல வந்து குட்டிய குழப்பன மாதிரி இங்க ஏதாவது பண்ணி தொலைச்சிருவாளோன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு.
டேய் தவக்கடா, அண்ணே எவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கான். பாரதி சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா இவனுக்கு வந்த பணத்தெல்லாம் வச்சு பெரிய ஆட்டம் போட்டிருக்கான்னு தோணுது. ஆமாண்ணே, நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். செக்யூரிட்டி சார் இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ், பணம், நகையெல்லாம் வச்சிருக்கிற ரூம் எங்க இருக்கு? சார் நான் சாதாரணமாக கேட்டில் நிற்கிற ஒரு செக்யூரிட்டி சார். என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? இன்னைக்கே நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுனால தான் உள்ளே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ளே வந்ததே இல்லை சார். அண்ணே, அந்த செக்யூரிட்டி சொல்றது நியாயம் தானே? இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்றாரு. அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நாம வீட்டை மொத்தமா சல்லடை போட்டு சலிச்சு பாத்துருவோனே. எப்படியும் எங்க ஏதோ ஒரு இடத்துல பணம் இருக்கும்ல. டேய், நீ இப்போ ஆஃபீஸர், நீ தான் இங்க வந்திருக்க. மற்றவங்கள்ட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்லணும். கெத்த மெயின்டைன் பண்றா. ஓகே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு இந்த வீட்ல இருக்க எல்லா ரூமையும் அலசி ஆராய்ச்சி பார்த்து அங்க இருக்கிற டாக்குமெண்ட், பணம், நகை எல்லாத்தையும் எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே சார், வாங்க. செக்யூரிட்டி வா. சரிண்ணே, ஃப்ளோல வந்துருச்சு. போலாண்ணே, ப்ளீஸ்ண்ணே. போடா.